Hi friends, 12th Business Max Chapter 2 la exercise number 2.3 la 5th sum integrate e power 3x plus e power 5x divided by e power x plus e power minus x னு கொடுத்திருக்காங்க. First integral of அப்படினு இந்த question write பண்ணிக்கிறோம். e power 3x plus e power 5x divided by e power x plus e power minus x into dx. இப்போ இது integral பண்ணணும். அப்போ நமக்கு formula இப்படி இருந்தால் நம்மளால் ஃபார்முலா டைரெக்டாக அப்ளை பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணலாம், இங்கே பாருங்கள், இங்கே இ பவர் 3x இங்கே இ பவர் 5x இருக்குது. அப்போ இது ரெண்டையும் என்னது நம்ம காமனாக எடுத்துக்கலாம், லோயஸ்ட் பவரை தான் காமனாக வெளியில் எடுத்துக்குவோம். அப்போ நம்ம என்ன எடுத்துக்குவோம், இ பவர் 3xை காமனாக வெளியில் எடுத்துக்கலாம். அப்போ இ பவர் 3xை காமனாக வெளியில் எடுத்துகிட்டேன். அப்போ இன்டூ இங்கே என்ன இருக்கும், பேலன்ஸ் 1 ப்ளஸ் 3 இ பவர் 3x வெளியில் வந்துருச்சு. அப்போ மிச்சம் எவ்வளோ இருக்கும் நம்மளுக்கு இந்த இடத்துல, இ பவர் 2x divided by இங்கே நம்ம என்ன பண்ணலாம், e power minus x காமனாக வெளியில் எடுக்கிறேன். அப்போ e power minus x காமனாக வெளியில் எடுத்தோம்னா இந்த டேர்ம் என்னவாயிரும், 1 ஆயிரும். பட் இங்கே என்ன ஆகாது, e power minus x தான் காமனாக எடுத்துருக்கோம், இந்த இடத்துல மைனஸ் எக்ஸ் இல்லை. அப்போ அந்த e power xக்கு பதிலாக நம்ம என்ன ரைட் பண்ணலாம்னா, மேலே e power 2x வருது, அதே மாதிரி தான் இங்கேயும் வரணும். அப்போ இந்த இடத்துல e power 2x நம்ம ரைட் பண்ணோம்னா இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணும்போது e power minus xோட 1 மல்டிப்ளை பண்ணால் e power minus x வந்துருச்சா. அப்போ இ பவர் மைனஸ் எக்ஸோட இ பவர் 2x ப்ராடக்ட் பண்ணும்போது பவர்ஸ் ரெண்டு என்ன பண்ணுவேன், ஆட் பண்ணுவேன். அப்போ இங்கே 2x இங்கே மைனஸ் எக்ஸ் இருக்குது. அப்போ நம்மளுக்கு பேலன்ஸ் என்ன இருக்கும், ஒரு எக்ஸ் இருக்கும். அப்போ இந்த இ பவர் எக்ஸ் வந்துருமா. இது நம்ம ஃபார்முலா அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காண்டி இதை பண்ணுறோம். அப்போ இ பவர் மைனஸ் எக்ஸை காமன் எடுக்கும்போது இது 1 ஆயிரும். இந்த டேர்ம் என்னவாயிரும் நம்மளுக்கு, இ பவர் 2x. இப்போ இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணலாம், ஒரே மாதிரி இருக்குது, டிவைடில் இருக்குது, இது ரெண்டையும் என்ன பண்ணிடலாம், நம்ம கேன்சல் பண்ணிட்டோம். அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும், இன்டெக்ரல் ஆஃப் இ பவர் 3x கீழே இ பவர் மைனஸ் எக்ஸ். அப்போ பேஸ் ரெண்டு ஈக்குவல் அந்த பவர்ஸ் ரெண்டு என்ன பண்ணலாம், டிவைடில் இருந்தால் மைனஸ் பண்ணுவோம். அப்போ 3x மைனஸ் ஆஃப் இங்கே ஒரு மைனஸ் இருக்கனால என்ன ஆயிரும் நம்மளுக்கு, ப்ளஸ் எக்ஸ்ன்னு வந்துடும். அதான் இன்டெக்ரல் ஆஃப் இ பவர் 3x ப்ளஸ் எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ். அப்போ இன்டெக்ரல் ஆஃப் இது ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன வந்துடும் நம்மளுக்கு, இ பவர் 4x இன்டூ டிஎக்ஸ். இப்போ நம்ம டேரெக்டாக ஃபார்முலா அப்ளை பண்ணலாமா, இ பவர் எக்ஸை பண்ணால் இ பவர் எக்ஸ் அப்படியே வந்துடும். எக்ஸுக்கு முன்னாடி எந்த வேல்யூ இருந்தாலும் டிவைடில் வந்துடும். அப்போ இ பவர் 4x டிவைடட் பை 4 ப்ளஸ் சி. நெக்ஸ்ட்டு 6th சம் இன்டகிரேட் 1 மைனஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ இ பவர் எக்ஸ் ப்ளஸ் 1 பை எக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இன்டகிரல்லாம் என்ன பண்ணலாம், இன்டகிரல் போட்டு நான் ரைட் பண்ணியிருக்கேங்க, dx போட்டு. இப்போ இன்டெக்ரல் ஆஃப் 1 மைனஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ இ பவர் எக்ஸ் ப்ளஸ் 1 பை எக்ஸ் டிஎக்ஸ்னு இருக்குது. இப்போ இப்படி இருந்தால் நம்மளால என்ன பண்ண முடியாது, ஃபார்முலா டைரெக்டாக அப்ளை பண்ண முடியாது. அப்போ இந்த இ பவரில் இருக்குது பார்த்தீங்களா, எக்ஸ் ப்ளஸ் 1 பை எக்ஸை டீன்னு எடுத்துக்கிறோம். அப்போ டி ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 1 பை எக்ஸ். அப்போ டீன்னு எடுத்துட்டிங்களா, இது என்ன பண்ணணும், டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அப்போ டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வந்துடும், டிடி ஈக்குவல் டு எக்ஸாக பண்ணால் என்ன வந்துடும், 1. இப்போ 1 பை எக்ஸ்னா இந்த எக்ஸ் மேலே வரும்போது நம்மளுக்கு என்ன வந்துடும், எக்ஸ் பவர் மைனஸ் 1ன்னு வரும். அப்போ எக்ஸ் பவர் மைனஸ் 1னா அந்த பவரை நம்ம இது பண்ணுவோம்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது என்ன வந்துடும், இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது மைனஸ் 1 எக்ஸ் பவர் மைனஸ் 1 வரும். அப்போ என்ன வந்துடும் உனக்கு, மைனஸ் எக்ஸ் பவர் மைனஸ் 2ன்னு வரும். அப்போ மைனஸ் 2 கீழே வரும்போது என்ன ஆயிரும், ப்ளஸ் ஆயிரும், இந்த மைனஸ் இங்கே வந்துடும். அதான் மைனஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ டிடி. புரியுதா, அந்த 1 பை எக்ஸ் என்ன பண்ணுறோம், எக்ஸ் மேலே வரும்போது என்ன ஆயிரும், எக்ஸ் பவர் மைனஸ் 1. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது என்ன ஆயிரும், மைனஸ் 1 எக்ஸ் பவர் மைனஸ் 1 ஒன்று என்ன பண்ணுவோம், ரெடியூஸ் பண்ணுவோம்ல, அதான் மைனஸ் 1. அப்போ என்ன வந்துடும், மைனஸ் எக்ஸ் பவர் மைனஸ் 2ன்னு வரும். பவரில் மைனஸ் வந்து அது பையில் எழுதுவீங்க, அதான் 1 பை எக்ஸ் ஸ்கொயர், இந்த மைனஸ் வந்துடும். ஓகேவா. அப்போ 1 பை எக்ஸை பண்ணால் என்ன வந்துடும், மைனஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ டிடி, சாரி இன்டூ டிஎக்ஸ். இங்கே டிடி இல்லை டிஎக்ஸ். இப்போ என்ன பண்ணுறோம், இந்த கொண்டு வந்து இதில் சம்மில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா. அப்போ ஈக்குவல் டு இன்டகிரல் ஆஃப் இ பவர், இது என்னென்னு வச்சுருக்கோம், டி, அதான் இ பவர் டி. இந்த இருக்கு பார்த்தீங்களா, 1 மைனஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ டிஎக்ஸ் என்னென்னு வச்சுருக்கோம், டிடி, அதான் இங்கே டிடின்னு போட்டுட்டோம். உனக்கு தெரியும் இன்டெக்ரல் ஆஃப் இ பவர் டியை பண்ணால் என்ன வரும், இ பவர் டி ப்ளஸ் சி. அப்போ டீன்னு எந்த டேர்மும் நம்ம வச்சுருக்கோம், எக்ஸ் ப்ளஸ் 1 பை எக்ஸ். அப்போ இ பவர் டிக்கு பதில் என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறேன், எக்ஸ் ப்ளஸ் 1 பை எக்ஸ் ப்ளஸ் சி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.